நமஸ்காரம். இந்த வீடியோ கொலு தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணி லைட்டிங் போடாமல், ஏன்னா லைட்டிங்கில் சுவாமி முகங்கள்லாம் சரியாக தெரியலன்னா அப்புறம் தமிழில் சொல்லு எங்களுக்கு பெட்டராக இருக்கும் அது அப்படின்னு ஒருத்தர் என்கிட்ட நேற்றுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தா. இது எப்போவுமே வாழ்க்கை குருவோடு தான் ஆரம்பிக்கும், குருவில் தான் கொண்டு போய் முடியும் இல்லையா? அதனால் பெரியவாள்கிட்ட ஆரம்பிச்சிருக்கேன் கொலுவை. மகா பெரியவா, அது பக்கத்தில் பூர்ண கும்பம் தெரியறதா? பிள்ளையார் இல்லாமல் எதுவுமே இல்லை. அதனால் முதல் படியில் பிள்ளையார், அவரோட தானே ஆரம்பிக்கணும். அடுத்தது என்னோடய இஷ்ட தெய்வம் மதுரை மீனாட்சி. ரெண்டாவது ரோவில் நட்ட நடுவில் இருக்கிறது விஸ்வரூப தரிசனம் கொடுக்குற பெருமாள், கிருஷ்ணர் கொடுக்குறார். அவர் கீழே சைடில் பார்த்தேன்னாக்கா அர்ஜுனர் இருக்கார். இந்த பக்கம் ஒப்பில்லாத அப்பன் ஒப்பிலியப்பன் மார்க்கண்டேயர் தாயார். அவரை பற்றின ஒரு கதை, சின்ன கதை இருக்குது. என்னென்னாக்கா, அவருக்கு 80 வயசாம். இந்த கதை எங்கள் அப்பா சொல்லுவார் எங்களுக்கு. அவருக்கு 80 வயசாம். அப்போ போய் 5 வயசில் இருக்கிற தாயாரை இவர் போய் பொண்ணு கேட்டாராம், எனக்கு கல்யாணம் பண்ணி வை, அவள் பிறந்ததே எனக்கு தான் அப்படின்னு. அப்போது இவர் சொன்னாராம், இல்லை அவளுக்கு 5 வயசு தான் ஆறுது, சமைக்கவே தெரியல, சமைச்சா உப்பே போட மறந்துடுறாவோ அப்படின்னு. அதனால் என்ன, அவள் எனக்குன்னு பிறந்தவோ, அவள் எது சமைச்சாலும் நான் சாப்பிட்றேன், அவளுக்கு உப்பு தானே போட தெரியல, உப்பே போட வேண்டாம், உப்பு போடாமல் சமைக்கிற சாப்பாடே நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். அதனால் உப்பிலியப்பன் கோவிலில் கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது. இன்றைக்கும் பிரசாதங்கள் உப்பு இல்லாமல் தான் இருக்கும், ஆனால் நன்னாக இருக்கும். ஒன்று. இன்னொன்று, அவர் ஒப்பில்லாத அப்பன், அதனால் ஒப்பிலியப்பன், உப்பில்லாத அப்பன், அதனால் உப்பிலியப்பன். இவர் திருப்பதி பெருமாளுக்கு அண்ணா. அங்கே நிறைவேற்றிக்க முடியாதவா, அந்த காலத்துலலாம் மலை ஏறணும் இல்லையா, அதெல்லாம் முடியாதவா இங்கே நிறைவேற்றிப்பா அப்படின்பா எங்கள் அப்பா. எங்கள் அப்பாவோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் டெம்பிள்ஸ். இந்த பக்கம் வந்தேன்னா கிருஷ்ணர் தான் பிராதானியமாக தெரிகிறார். ஆனால் அவர் பின்னாடி பாருங்க சிவன் இருப்பார். சிவனுக்கு நந்தி வழி விட்டு உட்காண்ட்ருக்கார். அப்படி நான் தான் வச்சேன். எதுக்குன்னாக்கா, அங்கே பின்னாடி சைடில் பாருங்கள், அந்த 4 வந்திருக்கா பாருங்கள். இந்த வருஷத்து புது வரவைவா கும்பகோணத்தில் தான் வாங்கினேன். கும்பேஸ்வரர் கோவிலில் கிடைக்காததே இல்லை. இப்போ இங்கே மெட்ராஸ்லலாம் நிறையா பேப்பர் மெஷில் வந்துடுத்தோ, கும்பகோணமும் இன்னமும் களிமண்ணில் பண்ணின்னு இருக்கா. அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. விலையெல்லாம் இங்கே சென்னையோடு பார்க்கும்போது 4 ஒரு பங்கு தான் விலையுமே. நீங்கள் எப்போயாவது கும்பகோணம் சேத்ராடனம் போனால், அந்த பக்கம் போனால் பொம்மை கொல்லு வாங்கிட்டு வந்துட்டேன்னா பெட்டர், பைசா ரொம்ப கம்மி. இந்த 4 அப்பர் சுந்தரர், மாணிக்க வாசகர், திருநாவுக்கரசர். இவா 4 பேர் சிவன்கிட்ட இல்லாமல் எங்கே இருப்பா? அதனால் சிவன் பக்கத்தில் இருக்கா. இவா 4 பேர் இருக்க இடத்துல மறைச்சுட்டு எப்படி நந்தி இருப்பார்? அதனால் நந்தி வழிவிட்டு இருக்கார். அப்படி ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்கேன். வர குழந்தைகளுக்கெல்லாம் இவர் தேவாரம் பாடினார், இவர் திருவாசகம் பாடினார், அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். யார் வந்தாலும், ஹிந்திக்கார குழந்தைகள் வந்தாலும் அப்படிலாம் ஒன்று இருக்குது தமிழில் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். கீழே நம்ம கிருஷ்ணர். இந்த ரோ பிருந்தாவன ரோ அப்படின்னு நான் பேர் வச்சுருக்கேன். இது ஃபுல்லாக கிருஷ்ணர். மீரா இருக்கா பாருங்க சின்னதாக. இந்த மீரா எங்கள் அப்பா கண்ணன் மேலே இருந்த பக்தியை காட்டும் விதமாக மீரா எப்படி தெய்வீக பக்தி கொண்டிருந்தாள் அப்படின்னு கதை சொல்கிறதுக்கோசரம் ரசிகா குழந்தையாக இருக்கும்போது வாங்கிட்டு வந்தார். இந்த கண்ணன்லாம் சின்ன சின்னதாக இருக்கிற கண்ணன்கள் எல்லாமே எங்கள் அம்மா காலத்தில் எங்கள் அம்மா எனக்கு கொடுத்தது தான். இந்த பெரிய கண்ணன் 2 தான் நான் வாங்கினது. இந்த 2 பெரிய கண்ணனுமே நங்கநல்லூரில் வாங்கினது. கிருஷ்ண ஜெயந்திக்கு முன்னாடி ஒரு வருஷம் ஒரு கண்ணன் அப்படி வாங்கினேன், கொஞ்சம் ஒரு 10 வருஷம் முன்னாடி. இந்த நடுவில் இருக்கிற காமதேனு பார்த்தேன்னாக்கா உங்களுக்கு கிளியராக எந்த சுவாமி பசுமாட்டினுடைய எந்த பாகத்தில் இருக்கா அப்படின்னு தெரியும். பின்பாகத்தில் லக்ஷ்மி இருக்கா அதுவுமே தெரியும் அந்த பக்கம் பார்த்தாக்கா. இதை பார்த்தா குழந்தைகளுக்கு நன்னா புரியும். சுவாமிகள் பசுமாட்டுக்கனுடைய எந்தெந்த பக்கத்தில் எந்தெந்த சுவாமிகள் இருக்கா, சந்திரசூரியாலாம் எங்கெங்கே இருக்கா, எல்லாம் இதை பார்க்கறச்சே பெரியவாளுக்கே நம்மளுக்கே தெரியாது, நம்மளும் தெரிஞ்சுக்கலாம், குழந்தைகளும் தெரிஞ்சுக்கலாம். இதை ஒரு வலம் நமஸ்காரம் பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்தது நம்ம லக்ஷ்மி தேவி என்ன தத்ரூபமாக இருக்கா பாருங்க. இது கொஞ்சம் வருஷம் முன்னாடி மயிலாப்பூரில் வாங்கினேன். பேப்பர் மெஷினில் மண்ணு தான். இது ஆண்டாள். நான் ஆண்டாள் வாங்கினேன் ஒரு வருஷம். நான் இது 2016 அந்த ஆண்டாள் வாங்கும்பொழுது நான் ஆண்டாள் வாங்கினேன். ரங்கமன்னாரும் சேர்ந்து வாங்கின்னு போமா அப்படின்னு நான் மயிலாப்பூரில் அந்த அம்மா, இந்த வருஷம் ஆண்டாள் அடுத்த வருஷம் ரங்கமன்னார்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நான். ஆனால் ஆண்டாள் ரங்கமன்னார் இல்லாமல் இருப்பேலோ. நான் அடுத்த நாளைக்கு அம்பத்தூரில் எங்கள் பெரியம்மா பொண்ணாத்து கொலுவுக்கு போயிருந்தேன். எனக்கு கொலுவில் அவள் வச்சு கொடுத்த பொம்மையே ரங்கமன்னார் தான்.
ஆண்டாளே கூப்பிட்டுன்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு இது எப்போவுமே பிரிக்கிறதில்ல. ஆண்டாள் ரங்கமன்னார் பக்கத்தில் தான் வச்சுட்டுருக்கேன். ஆண்டாள் அந்த பக்கம் வைக்கணுமா இந்த பக்கம் வைக்கணுமான்னு எனக்கு தெரியாது, அதனால் நான் இப்படி வச்சுருக்கேன். ஆனால் இந்த ரோ பூரா மகளிர் மட்டும் ரோ பார்த்தேன்னாக்கா. ஆனால் ஆண்டாளுக்கு எப்போவுமே தனியாக இருக்க மாட்டாளே அப்படிங்கிறதுனால ஆண்டாள் பக்கத்தில் பெருமாளை வச்சுருக்கேன். கீழே பார்த்தேன்னா வரிசையாக அஷ்டலக்ஷ்மிகளும் இருப்பாள். இந்த அஷ்டலக்ஷ்மி 30 வருஷம் முன்னாடி எங்கள் அம்மா எனக்கு முதல் கொலுக்கு அஷ்டலக்ஷ்மி தசாவதாரம் வாங்கி கொடுத்தா. தசாவதாரத்தில் ஒரு 2-3 உடஞ்சிடுத்து, அதனால் அதை வைக்கலை. இதோ இந்த அஷ்டலக்ஷ்மிக்கு பின்னாடி இங்கே ஒரு பூனை நடுவில் ஓடி நடுவில் ஒரு லக்ஷ்மி அப்படியே சாஞ்சி தாச்சுன்னு இருக்க மாதிரி இருக்குது. அது சரி பண்ணோம். சரி, பின்னாடி இருக்கிறது வந்து காயத்ரி தேவி. அது பக்கத்தில் இருக்கிறது சமயபுரத்தம்மா. இந்த கதை தான் நான் இங்கிலீஷில் சொன்னேன். அதாவது சமயபுரத்தம்மா நம்ம பெருமாளுக்கு தங்கையாவா. அவர் வருஷா வருஷம் சீர் செனத்தி புடவை சீதனம் எல்லாம் தங்கைக்கு அனுப்பி வைப்பார் ஸ்ரீரங்கத்துலேருந்து சமயபுரத்துக்கு அப்படிங்கிறதையும் நான் வரவாளுக்கு அந்த கதையும் சொல்லுவேன். இந்த லக்ஷ்மி கடாட்சம் எல்லாருக்கும் அமையணும் அப்படின்னு சொல்லி கொலுவில் எல்லாரையும் வேண்டிட்டு இந்த அம்பாளுக்கும் ஒரு நமஸ்காரத்தை பண்ண சொல்வேன். அடுத்த ரோக்கு வரலாம். இது கனகதாரா சோஸ்திரம். இதுவும் புது வரவு இந்த வருஷம். இது கும்பகோணத்தில் தான் வாங்கினது. ஆதிசங்கராச்சாரியார் பிரம்மச்சாரியா இருக்கும் பொழுது பிக்ஷை வாங்க போவாராம். ஒரு நாளைக்கு ஒரு வீட்டில் தான் பிக்ஷை வாங்குவாராம் அவர். அப்போது நம்ம சனாதன தர்மத்து பிரகாரம் என்ன கதைன்னாக்கா, என்ன தாத்பரியம்னாக்கா, நமக்கு இருக்கோ இல்லையோ ஆற்று முன்னாடி பவதி பிக்ஷாந்தேகின்னு சொல்லிட்டா இல்லைன்னு சொல்லவே மாட்டா. அதனால் இவர் பவதி பிக்ஷாந்தேதின்னு சொல்லும்பொழுது அந்த அம்மா ஆற்றுல 2 நாளாக சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, பசி தான் இருக்குது. ஆனாலும் தேடி கண்டுபிடிச்சி காஞ்ச நெல்லிக்காய் ஒன்று எடுத்துன்னு அவருக்கு பிக்ஷையாக போடுறா. அந்த அம்மாவோட அன்பும் கருணையும் பார்த்து அவர் ரொம்ப ரொம்ப புலாங்கிதமாயிடுறார். அவர் அப்போ லக்ஷ்மி தேவிக்கிட்ட கேட்குறார், அம்பா நீ இவ்வளோ கம்பேஷனேட்டாக இருக்காளே, இவ்வளோ கருணையோடு இருக்காளே, இவளுக்கு போய் ஏன் இந்த தாரித்ரியம் இருக்குது, நீ கொஞ்சம் நீ மனசு வச்சா நீ கடைக்கன் பார்வை பார்த்தா மாறாதோ அப்படின்னு கேட்குறாரு. அப்போது அம்பாள் பூர்வ ஜென்மத்தில் அவள் பணக்காரால் இருக்கும் பொழுது செஞ்ச அநீதிகள் பயனாக இந்த ஜென்மத்தில் கஷ்டம் அனுபவிக்கிறாப்பா அப்படின்னு சொல்கிறா. அப்போது இவர் கனகதாரா சோஸ்திரம் பாடுறார். கனகம்னா தங்கம், தாரான்னா அப்படியே வருது, கொட்டுறது, ஒழுகிறது. அப்போது அவர் பாட லக்ஷ்மி அவளுடைய பூர்வ ஜென்ம கர்ணமாக்கள் எல்லாம் அழித்து கரைச்சி நெல்லிக்கனி மாதிரியே தங்க நெல்லிக்கனிகளை கூரையிலேருந்து பிச்சுண்டு கொட்ட வைக்கிறா. ஆனால் தங்க நெல்லிக்கனிக்கு சிம்பாலிசமாக தான் இந்த சம்கியை ஒட்டியிருக்கேன். கூரையிலேருந்து கொட்டுற மாதிரி, அம்பாள் கையிலேருந்து கீழே வரைக்கும் கொட்டுற மாதிரி. ஆதிசங்கராச்சாரியார் கனகதாரா சோஸ்திரத்தினுடைய மகிமை இது. அடுத்தது தாயார், திருப்பதி தாயார் பெருமாள். அவளுக்கு புரட்டாசி மாதம் ஒன்றும், அதனால் அங்கே ஒரு பிரசாதம் கொலு பொம்மையிலேயே பிரசாதம். ஓகே, இது கொண்டப்பள்ளி பொம்மாம்பா. அது தனி மரம். மோதிஜி மன் கி பாத்தில் சொல்லியிருக்கார் இதை பற்றி. அவர் சொல்கிறதுக்கு முன்னாடியே வாங்கிட்டேனா, ஆனால் அதுக்கப்புறம் ரொம்ப ஃபேமஸாக போயிடுது. இப்போ விலையெல்லாம் ஏறிடுது. பட் அது ரொம்ப ஒர்த்து. இதில் எல்லா பொம்மைகளும் கிடைக்கும். நேச்சுரல் கலர் தான், ஆர்டிஃபிஷியல் கலர்லாம் எதுவும் கிடையாது. நம்ம இண்டிஜினியஸ் ப்ராடக்ட். நம்ம எல்லா ராத்துலேயும் இந்த மாதிரி ஒன்று வச்சுக்கணும். நான் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை கூட அப்படி தான் வச்சுட்டுருக்கேன். இது வாராகி பீட்டம். பீட்டம்னா என்ன, வாராகி அம்மன் நான் தனியாக வாங்கினேன். இந்த 2 சூலமும் தனியாக எப்போவோ அப்பா வாங்கின்னு வந்தது கொலுக்கு. இந்த பின்னாடி இருக்கிறது கல்யாண மண்டபத்தினுடைய செட்டப்பு. அதை அம்மாவுக்கு வச்சுட்டு வாராகி அம்மாவுக்கு வச்சு வாராகி பீட்டம் அப்படின்னு பண்ணியிருக்கேன். கீழே இதே கொண்டப்பள்ளி பொம்மாவில் ராமர் பட்டாபிஷேகம். ராமர் பட்டாபிஷேகத்துக்கு பக்கத்தில் அதே கொண்டப்பள்ளி பொம்மாவில் பிள்ளையார் 2. இது ஆஞ்சநேயர். இந்த ஆஞ்சநேயர் கொலுவில் தான் இருக்கார் இப்போது. ஆனால் யூஸ்வலாக நவராத்திரியில் சுந்தரகாண்டம் படிப்பேன். அப்போ படிக்கும் பொழுது இந்த ஆஞ்சநேயருக்கு ஒரு பீடம் வச்சு அவரை உட்கார வச்சுட்டு, ஏன்னா நம்ம ராமாயணம் படித்த இடத்துல அவர் இருப்பார், இன்னும் அவருக்கு பழங்கள்லாம் நைவேத்தியம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை படிக்கிறது வழக்கம். இந்த ராமாயணம் நீங்கள் நம்ம சுந்தரகாண்டம் புக்கை பார்த்தேன்னாக்காவே நவராத்திரியில் படிக்கிற 9 நாளைக்கு ஸ்பெஷல் நைவேத்தியங்கள் என்னென்னு போட்டு அதுக்கான பலன்கள் போட்டு 9 நாளைக்கு எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான விதிகள்லாம் கொடுத்துருப்பான். நீங்கள் சுந்தரகாண்டம்ங்கிற புக்கு நீங்கள் வாங்கினாலே அந்த புக்கில் ஃப்ரண்ட்டில் படித்தாலே இருக்கும், எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை படித்தா என்ன,
டெய்லி ஃபுல்லாக ஒரு நாள் காலம்பரை உட்காந்து மத்தியானத்துக்குள்ளே முடித்தா என்ன பலன் எல்லாத்துக்கும் இருக்கும். நீங்கள் அதை வாங்கி படித்து பாருங்க. சுந்தரகாண்டம் படிக்கிறத விட வாழ்க்கையில் மிகப்பெரிய பரிகாரம் பிரச்சனைகளுக்கு வேறு எதுவுமே இல்லைம்பா. ஸோ நீங்கள் யாருக்காவது பழக்கம் இல்லைன்னா அதை ட்ரை பண்ண. அடுத்த நவராத்திரி வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம், டெய்லி ஒரு அத்தியாயம் கூட படிக்கலாம். இது அயோத்தியா போயிட்டு வந்தப்போ நான் வாங்கின்னு வந்த ராமர்.